Hi everyone. In this series, we are watching frequently using the sentence in office. In order, I brought it up today also. Some quite interesting sentences. Please watch this until end of this video. So definitely you will get to know the some quite interesting sentences. You may use the same in effective manner while you speak in Hindi, right? Yes. Before that, this is Gopinath Subramaniam. Welcome to the Hindi Polyglots. I would like to one thing. Please read the sentences in loud manner. Why? Because it may be very difficult to pronounce few words. So once you reading the sentences in loud manner, definitely those words you can easily handle this, easily pronunciate it. That's what. Please read the sentences in loud manner. Once you practiced well, definitely you will become a master handling those words, right? And then even chances are there or not, please using the sentences with your colleagues or friends. Definitely these sentences will memorize them. Why? Because repeatedly using with your friends the sentences, it will be memorize them, so you can easily handle the sentences if any situation you face in future, right? Yeah, let's dive into it. Come. Yes, இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிற வாக்கியம் வந்து லெட்ஸ் கோ ஃபார் லஞ்ச். லெட்ஸ் கோ ஃபார் லஞ்ச், வாங்க மதிய உணவிற்கு செல்வோம். அப்படின்னா சலோ லஞ்ச் கேலியே சலே, சலோ லஞ்ச் கேலியே சலே, வாங்க சாப்பிட்றதுக்கு போகலாம், இல்லை லஞ்சுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி. சலோ சலோனா வாங்க, லஞ்ச் கேலியே சலே. ரைட், அடுத்த சென்டென்ஸ். I will join the call shortly. I will join the call shortly. நான் விரைவில் அழைப்பில் இணைவேன். நான் விரைவில் அழைப்பில் இணைவேன். मैं थोड़ी देर में कॉल में जुड़ूंगा. मैं थोड़ी देर में कॉल में जुड़ूंगा இல்லைன்னா जुड़ूंगी. பெண் பழந்த जुड़ूंगी. मैं நான் थोड़ी देर में கொஞ்ச நேரத்தில், थोड़ी देर அப்படின்னா கொஞ்ச நேரத்தில், கால் மே जुड़ूंगा, ஜுடுங்கான இணைவேன், பெண் பழந்த ஜுடுங்கி. இந்த வார்த்தைகள்லாம் ரிப்பீட்டடாக சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சத்தமாக படிங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ரைட். ஐ வில் ஜாயின் த கால் ஷார்ட்லி, நான் விரைவில் அழைப்பில் இணைவேன். மே தோடி தேர் மே கால் மே ஜுடுங்கா. மே தோடி தேர் மே கால் மே ஜுடுங்கி, பெண் பழார்ந்தா. ரைட். Please complete it by today. Please complete it by today. தயவு செய்து இதை இன்றே முடித்து விடுங்கள். தயவு செய்து இதை இன்றே முடித்து விடுங்கள். कृपया इसे आज ही पूरा करें. कृपया इसे आज ही पूरा करें. कृपया अपना தயவு செய்து, இசே இதை, இசே ஆஜி, ஆஜி அப்படின்னா இன்றே, பூரா கரை செய்து முடிக்க வேண்டும், முழுவதுமாக. कृपया इसे आज ही पूरा करें. कृपया इसे आज ही पूरा करें. தயவு செய்து இன்றே முடித்து விடுங்கள். ப்ளீஸ் கம்ப்ளீட் இட் பை டுடே. ஐ எம் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் டுடே. ஐ எம் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் டுடே. நான் இன்று வீட்டிலிருந்து வேலை செய்கிறேன். நான் இன்று வீட்டிலிருந்து வேலை செய்கிறேன். मैं आज घर से काम कर रहा हूँ. இல்லைன்னா மே ஆஜ் घर से काम कर रही हूँ, பெண் பழார்ந்தா. மே அப்படின்னா நான், ஆஜ் இன்று, घर से, घर से அப்படின்னா வீட்டில் இருந்து, काम कर रहा हूँ வேலை செய்கிறேன், வேலை செய்து கொண்டிருக்கிறேன். कर रहा हूँ இல்லைன்னா कर रही हूँ. मैं आज घर से काम कर रहा हूँ. मैं आज घर से काम कर रहा हूँ. நான் இன்று வீட்டிலிருந்து வேலை செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த மாதிரி வார்த்தையில் அடிக்கடி யூஸ் பண்ணுற சென்டென்ஸ்லாம், அடிக்கடி யூஸ் பண்ணுற சென்டென்ஸு. சரிங்களா? அதனால் அதை ரிப்பீட்டடாக சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். நீங்கள் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி சென்டென்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியாமல் இந்த வார்த்தைகள்லாம் வந்து விழுந்துடும். அதுக்காக தான் मैं आज घर से काम कर रहा हूँ இல்லைன்னா मैं आज घर से काम कर रही हूँ.
he is on leave today. he is on leave today. அவர் என்று விடுமுறை. वो आज छुट्टी पर है. वो आज छुट्टी पर है. वो அப்படின்னா அவர், आज என்று छुट्टी पर है. छुट्टी அப்படின்னா விடுமுறை. छुट्टी पर है அப்படின்னா விடுமுறையில் இருக்கிறார். वो आज छुट्टी पर है. அவர் என்று விடுமுறை. he is on leave today. वो आज छुट्टी है இல்லாட்டினா நார்மலாக பேசும்போது वो आज छुट्टी है. वो आज छुट्टी है. அவர் இன்னைக்கு லீவு அப்படின்னு யூஸ் போடுவாங்க. சரிங்களா? ஸோ वो आज छुट्टी पर है அப்படின்னா அவர் இன்று விடுமுறை. he is on leave today. I have lot of work today. I have lot of work today. இன்று எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. आज मुझे बहुत काम है. आज ஆஜ்னா இன்று, मुझे எனக்கு, आज मुझे बहुत काम है. बहुत அப்படின்னா ரொம்ப நிறையா, काम அப்படின்னா வேலை. आज मुझे बहुत काम है. I have lot of work today. இன்று எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. आज मुझे बहुत काम है. The internet is not working. The internet is not working. இணையம் வேலை செய்யவில்லை. इंटरनेट काम नहीं कर रहा है. इंटरनेट काम नहीं कर रहा है. काम அப்படின்னா வேலை செய்யலை, ரிப்பேராக இருக்குது, ஏதோ ஒரு ப்ராப்ளம். काम नहीं कर रहा है. The internet is not working. इंटरनेट काम नहीं कर रहा है. Please come to the meeting on time. Please come to the meeting on time. தயவு செய்து கூட்டத்திற்கு சரியான நேரத்தில் வாருங்கள். தயவு செய்து கூட்டத்திற்கு சரியான நேரத்தில் வாருங்கள். कृपया समय पर मीटिंग में आए. कृपया समय पर நேரத்திற்கு, மீட்டிங் में आए மீட்டிங்க்கு வாங்க. कृपया कृपयाனா தயவு செய்து, समय पर நேரத்திற்கு, நேரத்தில் அப்படின்னு அர்த்தம். कृपया समय पर मीटिंग में आए. प्लीज़ कम टू द मीटिंग ऑन टाइम. कृपया समय पर मीटिंग आए. தயவு செய்து கூட்டத்திற்கு சரியான நேரத்தில் வாருங்கள் அப்படின்னு அர்த்தம். Where is the attendance register? Where is the attendance register? வருகை பதிவேடு எங்கே? attendance register कहाँ है? இந்த கஹாங்கிற வார்த்தை வந்து நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். கஹா அப்படின்னா எங்கே. அட்டனன்ஸ் ரெஜிஸ்டர் கஹா ஹே. இதை நீங்கள் மல்டிபிள் வேறு வார்த்தை கூட போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓ கஹா ஹே, ஏ கஹா ஹே, அது எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது, அந்த மாதிரி. அட்டனன்ஸ் ரெஜிஸ்டர் கஹா ஹே. வருகை பதிவேடு எங்கே? லெட் மீ செக் அண்ட் கெட் பேக் டு யூ. லெட் மீ செக் அண்ட் கெட் பேக் டு யூ. நான் சரிபார்த்து விட்டு உங்களிடம் திரும்ப வருகிறேன். இது அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தைகள். ஏதாவது கிளைண்ட் மீட்டிங்காக இருந்துச்சுன்னா நான் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம். லெட் மீ செக் அண்ட் கெட் பேக் டு யூ. मुझे जांच कर लेने दीजिए फिर बताता हूँ. इल्लट्ना मुझे जांच कर लेने दीजिए फिर बताती हूँ. बताती हूँ अपना पेन पाल. जांच कर अपना सरी पाक्कறது. मुझे எனக்கு इल्लट्ना நான், जांच कर लेने दीजिए சரி பார்க்கறதுக்கு டைம் கொடுங்க. जांच कर அப்படின்னா சரி பார்க்கறதுக்கு. लेने दीजिए फिर बताता हूँ. திரும்ப फिर बताता हूँ திரும்ப சொல்கிறேன், செக் பண்ணிட்டு சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம். फिर बताता हूँ இல்லாட்டா फिर बताती हूँ. பெண் பாலாக இருந்தால் फिर बताती हूँ. சரிங்களா? நான் சரி பார்த்து விட்டு உங்களிடம் திரும்பி வருகிறேன் இல்லாட்டினா சரி பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம். मुझे जांच कर लेने दीजिए फिर बताता हूँ इल्लाट्ना बताती हूँ. राइट. Who is handling this work? Who is handling this work? இந்த வேலையை கையாள்வது யார்? யார் இந்த வேலையை பார்க்குறா அப்படின்னு கேட்போம் இல்லையா? इस काम कौन संभाल कर रहा है? इस काम कौन संभाल कर रहा है? இந்த வேலையை யார் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கா? சம்பால் அப்படின்னா ஹேண்டில் பண்ணுறது. इस काम कौन யார், संभाल कर रहा है யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? இந்த வேலையை கையாள்வது யார் இல்லாட்டினா யார் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மீனிங்கில் வரும். சரிங்களா? ரைட். The client is waiting.
வாடிக்கையாளர் காத்திருக்கிறார். क्लाइंट इंतजार कर रहा है. क्लाइंट इंतजार कर रहा है. इंतजार அப்படின்னா காத்திருத்தல். क्लाइंट इंतजार कर रहा है. क्लाइंट வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். The client is waiting. क्लाइंट इंतजार कर रहा है. வாடிக்கையாளர் காத்திருக்கிறார். We need to close this quickly. We need to close this quickly. நாம் இதை சீக்கிரம் முடிக்க வேண்டும். நாம் இதை சீக்கிரம் முடிக்க வேண்டும். हमें इसे जल्दी से बंद करना होगा. हमें इसे जल्दी से बंद करना होगा. We need to close this quickly. हमें நாம் इसे இதை ஜல்தி சே பந்த் கர்னா ஹோகா. ஜல்தி அப்படின்னா வேகமாக இல்லைன்னா சீக்கிரமாக. இந்த இடத்துல ஜல்தி சே பந்த் கர்னா ஹோகா. பந்த் அப்படின்னா க்ளோஸ் பண்ணுறது, இந்த இடத்துல முடிக்கிறது. பந்த் கர்னா ஹோகா முடிக்க வேண்டும். ஹமே இசே ஜல்தி சே பந்த் கர்னா ஹோகா. ஹமே இசே ஜல்தி சே பந்த் கர்னா ஹோகா. வி நீட் டு க்ளோஸ் திஸ் குயிக்லி. நாம் இதை சீக்கிரம் முடிக்க வேண்டும். I will be back in 10 minutes. I will be back in 10 minutes. நான் 10 நிமிடங்களில் திரும்பி வர்றேன், 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. मैं 10 मिनट में वापस आऊँगी. मैं 10 मिनट में वापस आऊँगी. 10 मिनट 10னா 10. 10 मिनट में वापस वापஸ்னா திரும்ப. ஆவுங்கா அப்படின்னா ஆண் பால், ஆவுங்கி அப்படின்னா பெண் பால். मैं 10 मिनट में वापस आऊँगी ஆவுங்கா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஜான்ஸ்கர் லேனே தீஜியே, செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு ஜான்ஸ்கர் லேனே தீஜியே நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த மாதிரி கூட சொல்லலாம். 10 मिनट टाइम दे दीजिए मैं चेक करके वापस आऊँगा. 10 मिनट टाइम दे दीजिए मैं चेक करके वापस आऊँगा. 10 நிமிஷம் டைம் கொடுங்க நான் செக் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கூட இந்த வார்த்தையை கூட யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா. சரிங்களா, ரைட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் சொல்கிற கண்டென்ட் உங்களுக்கு புரியுது, பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.